ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி எழுதி மடித்து பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்லேயே தீரும். பணம் தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் ரொம்ப சீக்கிரமாக தீரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அறியாமலே தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு, 100% நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திரனை பழி தீர்த்த படலம், சிவபெருமானோட 64 திருவிளையாடல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு படலம் சொல்லுவாங்க. அதே நேரம் மனிதர்களோட, அதாவது ஒரு ஜீவனோட பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடிய சித்திரகுப்தன் அவதாரம் பண்ணதாக சொல்லுவாங்க. சித்திரகுப்தனை என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான குழந்தைய பார்வதி தேவி வரைவாங்க ஒரு சிற்பமாக. அந்த சிற்பத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, குழந்தை மாதிரியே இருக்கே, இதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட மூச்சு காத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து சிவபெருமான் அந்த ஓவியத்துக்கு கொடுத்ததாகவும், அந்த ஓவியத்துக்கு உயிர் வந்ததாக, அதனால தான் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் அங்கே யமதர்மராஜாவுக்கு சரியான ஒரு ஆள் கிடைக்காததுனால பாவ புண்ணியத்தை சரியாக எழுத முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதாகவும், அவருக்கு உதவியாக இவர் நிர்ணயம் பண்ணதாலும், அதனால் அன்னைய தினம் சித்திரகுப்தனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுற ஒரு வழிபாடும் நம்மளோட பாவங்களை குறைக்கும், புண்ணியத்தை கூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிரிவலம் போகிறது, கோவில் போய் வழிபாடு பண்ணுறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது. அதில் ரொம்ப எளிமையான ஒரு வழி, அதாவது நம்மளோட பெரும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழி. நான் எப்பயுமே வாழ்வியலோடு ஒன்றக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். நாங்கள் சித்ரா பௌர்ணமி எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, ஊரில் இந்த சப்த கன்னிகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு லாரி என்ன பண்ணிட்டான், குடிச்சிட்டு அந்த கோவிலை ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இடிச்சுட்டான். அது ஒரு சின்ன கோவில் தான், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது. நார்மலாக ஒரு ஆள் நின்னா என்ன உயரம் இருக்குமோ அந்த உயரத்தில் தான் கோவில். ஆனால் நல்லா இருக்கும், அழகாக ரம்மியமாக இருக்கும். அதை இடிச்சிட்டான். அப்போ கோவில்லாம் கட்டலான்னு நாங்களாம் பசங்களாம் சும்மா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பேச்சில் கட்டலான்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணேன், கல்யாணத்துக்காக வச்சுருந்தேன் பணத்தில் இந்த ஃபஸ்ட்டு அம்மனுக்கு கொடுக்கணுன்னு ஒரு பிராப்தம் கொடுத்தேன், செங்கல் கொடுத்தேன். இப்போ சொல்லி காட்டுறதுக்காக இதை இங்கே சொல்லலை. அது அம்மாவாக என்கிட்ட வாங்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். நான் தொட்டு கொடுத்த செங்கலில் தான் அம்மா இன்னமும் தன்னோட ரூபத்தை வச்சுருக்கிறாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த கோவிலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஞ்சி காய்ச்சுவோம். அதாவது நார்மலாக கூழ் மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கஞ்சி காய்ச்சிறது. நார்மலாக கஞ்சி, மாங்காய், கேரட் இதெல்லாம் போட்டு சாதத்தை கஞ்சாக காய்ச்சுவோம்ல, அதை கொஞ்சம் நல்லா குடிக்கிற மாதிரி கஞ்சாக காய்ச்சி ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அன்றைக்கி கஞ்சி ஊற்றுவோம். ஏன்னா அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கோவிலுக்கு படைச்சி அதை தானமாக கொடுத்தா நம்ம பெரும் புண்ணியம் நம்ம கணக்கில் எழுதுவாங்க. அது மாதிரி செய்த வரைக்கும் வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஊரும் நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறப்ப போகிறதுக்கு கடந்த சில தினங்களாக வாய்ப்பு கிடைக்கல, சில வருடங்களாக. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தார் என் கூட. அவர் சொன்னார், வாழ்க்கையில் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். அவர் நல்லா பேசுவார் என்கிட்ட. அப்படி பேசும்போது அவர் சொன்னப்போ நான் ஜோதிடம் அப்போ ரொம்ப தீவிரமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஐயா ஒருத்தங்கன்னு இல்லை, நான் நிறைய பேர்கிட்ட போய் நிறைய குறிப்புகள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜோதிடம் பார்க்குறதில்ல. யாரும் தயவு செஞ்சு அந்த கட்டத்தெல்லாம் அனுப்பி எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த கட்டத்தை பார்க்காமலே தீர்க்கக்கூடிய பரிகாரமாக தான் ஒவ்வொரு வீடியோத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் போதும். அப்போ தேவேந்திரன் ஒரு ஐயா, அவங்க ரொம்ப வயசானவங்க, ஐயா அப்போ இல்லை. அவர் எப்பயுமே வாழ்க்கையோடு ஒன்றக்கூடிய பரிகாரம் தான் சொல்லுவார். அவர் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பெரியவாவை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். ஏன்னா பெரியவாவை பற்றி ஒரு வரி சொன்னார், எனக்கு இன்னும் நினைவிருக்கு. ஒரு நொடியில் உலகத்தையே எப்படி வேணால் மாற்றிடக்கூடிய சக்தி அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்தது. ஆனால் ஒரு செகண்டு கூட அப்படி அவங்க நடந்துக்கிட்டதும் கிடையாது, ஒரு துளி கூட கர்ப்பம் கிடையாது. அந்த பார்வையில் கருணை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் என்ன கஷ்டத்துக்கு வேணால் போப்பா, மலையளவு நீ தலையில் சுமந்துக்கிட்டு போ. அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு அந்த நிற்கிற செகண்ட் வரைக்கும் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே அவங்கள பார்க்குறதுக்கு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை கடந்து அந்த ஒரு நொடி அந்த தெய்வத்து முன்னாடி போய் நிற்கும்போது இந்த உலகமே நம்ம காலுக்கு கீழே இருக்கிற மாதிரியும், உலகத்திலேயே நம்மளை விட சந்தோஷமான ஜீவனே இல்லைங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வரும். இன்னைய வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுவார். அது உண்மை. அப்படிப்பட்டவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான்
ஓலை வீடு, அவர் வீடு வந்து ஓலை குடிசைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓலை வீடு பழைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் தான் அவர் இருந்தார். அந்த கூரையை கூட சரி பண்ண முடியாத நிலமை. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வெல்டிங் வேலை தெரியும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கு இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலைலாம் தெரியும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காது. தொடர்ந்து வேலை கிடைக்காம அவர் ரொம்ப சிரமப்படுவார். எப்படின்னா மாதத்துக்கு ஒரு 10-15 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம். அதே நேரம் அவர் வந்து வெளியூர் போய் அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வேலைலாம் பார்க்கவும் மாட்டார். இப்படியான சூழ்நிலை. இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வேறு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்க செஞ்சதை திருப்பி செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த குழுலாம் எடுத்து கடன் ஆகிட்டார். அந்த கடனை வேறு சரி வேறு கட்ட முடியாமல் அவன் வேறு வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணுவான், வீட்டு வாசலில் வந்து ஏதாவது சத்தம் போடுவான்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், அந்த சித்ரா பௌர்ணமிக்கு கஞ்சி காய்ச்சுவோம் இல்லையா, அதுக்கான அந்த விறகடுப்பை தள்ளி விட்டுட்டு ஐயா வந்து ஒரு புக்கு கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம் பற்றி அப்போ ரொம்ப இதாக படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு கடைசி ஒரு கொஞ்சம் பக்கம் ஒரு 4-5 பக்கமாக நம்ம படிக்காமல் இருந்தது. அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தால் அவர் சொன்னார், ஏன்டா நான் இவ்வளோ தூரம் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கே தீவிரமானார். இல்லைண்ணே இது மாதிரி சொல்லிட்டு நான் சொன்னேன் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு. தான் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஜோசியம்மா நீ வேறு அந்த பரிகாரம்னு அலைஞ்ச காசை வச்சுருந்தாலே என் பாதி கடனை அடைச்சிருக்கலாம், எத்தனை பரிகாரம் இப்படி பரிகாரம்னா தான். அப்போ நான் சொன்னேன், நான் பரிகாரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. காஞ்சி மகா சுவாமிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமானா, அவருக்கு தெரியாது. எனக்குமே தெரியாத போது அப்புறம் அவருக்கு எப்படி தெரியும், அவர் தெரியல தம்பின்ட்டாரு. நான் உடனே கூகுள் பண்ணி காமிச்சேன், இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஜோசியத்தை பற்றி இவர் நான் ஏன் இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவரை ஏன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த சொன்னதும் அப்படியா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதை வேணால் நீ செஞ்சுப்பார். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க ரொம்ப வாழ்வியலோடு ஒன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து அந்த காலம் அந்த 90ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஏன் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்தோன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னார், ஏற்றுக்கக்கூடியது. என்னென்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்கு யாராவது இவங்க வந்து யாசகம் கேட்குறாங்கன்னா நம்ம தயங்காமல் அரிசியும் காசும் கொடுப்போமா. இன்றைக்கி பெத்த அப்பா அம்மாவுக்கே சோறு போட மாட்டேறான் தம்பி அப்படி சொல்லுவார் அவர். அது வந்து பெரும் புண்ணியம். நம்ம வந்து இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அதே மாதிரி நம்மளை அறியாமலே நம்ம தினம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாரு. அது எப்படிங்க தினம் அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு நான் கேட்கும்போது சொன்னார், என்னென்னா நம்ம வந்து அந்த காலத்தில் பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம இப்போ மாதிரி சிங்க்கு இதெல்லாம் கிடையாது தம்பி, அதிலலாம் நம்ம கழுவ மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒரு சின்ன குட்டை இருக்கும், இல்லைன்னா சின்னதாக ஆறு ஓடும், இல்லைன்னா குளம் இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவோம். அப்படியே இந்த பாத்திரத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய சாதம் மிச்ச மீதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளை அறியாமலே தினமும் ஒரு ஜீவன் அந்த மீனுக்கு நம்ம உணவாக போட்டுக்கிட்டு வருவோம். இது நமக்கு ஒரு பெரும் புண்ணியம்னாரு. நினச்சி பார்த்தா அது உண்மை. ஏன்னா எங்கள் வீட்டு பின்னாடியும் குட்டை இருந்தது. நாங்கள் அந்த காலத்துலலாம் அந்த குட்டையில் தான் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையுமே அங்கே தான் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப அவர் சொன்னதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு அந்த இது இருக்குது, அரிசி வைக்கக்கூடிய பறவைக்கெல்லாம் வைக்கக்கூடிய அந்த ஃபுட் ஃபீடர் இருக்குது இல்லையா, அதில் போட்டு தினமும் 2 நாளைக்கு ஒரு தடவை என் பசங்களை அவங்க கையால் ஃபில் பண்ண சொல்லி இன்றைக்கி மாட்டி வச்சுருக்கேன். வேணால் வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். இன்னும் ஃபாலோ பண்ணுறேன், அது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா நீ ஒன்று பண்ணு, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, இன்றைக்கி போய் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்க வீட்டில் 5 மூலையும். நான் சொன்னேன் காசு செலவாகிற மாதிரி பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாதான்னு சொல்லிகிட்டே சொன்னேன். 5 மூலை, அதாவது 4 மூலைக்கும் மஞ்சள், நீங்களும் வைக்கலாம் தாராளமாக. 4 மூலைக்கும் 4 மஞ்சள், சென்ட்ரா நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு உன் குலதெய்வம் என்னவோ அதோட பேர். இப்போ நம்ம வந்து அவங்க குலதெய்வம் முருகன் நினைக்கிறேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், கற்பக விநாயகர் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னா ஸ்ரீ கற்பக விநாயகர் துணை அப்படின்னு அந்த பேப்பரில் கொஞ்சம் பெருசாக எழுதிக்கிங்க. அது கூட 1 ரூபா 11 ரூபா உங்கள் சக்திக்கு என்னவோ அதை அந்த காயினை அந்த நடுப்பகுதியில் வச்சு எப்படி வேணால் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காயினை அந்த பேப்பருக்குள்ளே வைக்கிறீங்க, பேப்பரை மடித்து பூஜை ரூமில் வச்சிடுறீங்க. இன்னையிலேருந்து உங்களோட வேலை என்ன அப்படின்னா, அந்த பேப்பர் வச்சுருக்கீங்களா உங்கள் குலதெய்வத்துக்காக எடுத்து வச்சுருக்கிற காயின் அதை பார்த்து தினமும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட காலையில் குளிச்சுட்டு வந்ததும் இல்லை மத்தியானமோ சாயந்தரமோ எப்போ நீங்கள் பூஜை ரூமுக்குள்ளே போவீங்களோ, எப்போ நீங்கள் சாமி கும்பிடுவீங்களோ அந்த செகண்ட் வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்கள் சூழ்நிலை என்னவோ அதை சொல்லி அதை தீரணும். அதை தீர்க்கிற சக்தி ஒருத்தருக்கு தான் உண்டு. அதாவது இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள், கற்பக விநாயகா நீ ஒருத்தர் தான் எனக்கு துணை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சொல்லி அதை தீர்க்கிற சக்தி ஒருத்தருக்கு தான் உண்டு, நீ மனசு வச்சு எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும், நீ என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா சொன்னது இது நான் சொல்லலை, என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுக்கலாம், அதாவது கையில் அரிசி வச்சுக்கிட்டோ இல்லை வந்து பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கிறதோ நல்லது. அப்படியே அரிசி போட்டு வைக்கலைன்னா பரவாயில்ல, தினம் ஒரு
ரூபாயாவது தனியாக ஒவ்வொரு நாளும், இது வந்து சித்ரா பௌர்ணமியில் தான் பண்ணணும்னு கிடையாது, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுனா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. அன்னைக்கு நம்ம தொடங்கலாம். என்ன செய்யணும்னா, நாள் என்ன பண்ணியிருக்கீங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் 4 மூலையிலையும் மஞ்சள் வச்சு, நடுப்புற ஒரு மஞ்சள் 5 மஞ்சள் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதிட்டு அதுக்குள்ளே ஒரு காயினை வச்சு மடித்து வச்சிட்டிங்க. அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சாமிக்காக குறைஞ்சது ₹1 தினமும் ₹1 நீங்கள் வந்து காணிக்கையாக வச்சுட்டு உங்களோட கோரிக்கையை வைக்கிறீங்க. இப்படியே காணிக்கையாக வச்சுட்டு கோரிக்கையை வைக்கிறீங்க. 30 நாள் ஆனதுக்கப்புறம் இப்போ ₹30 சேர்ந்துருக்கும் இல்லையா? அந்த ₹1 பேப்பரில் இருக்கிறது எப்போவுமே அது சாமிக்கு தான், அதை எடுக்க வேணாம். இந்த ₹30 எடுத்து யாராவது ஒரு இல்லாத ஏழைக்கு, அவன் பணமாக கொடுத்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் உணவாக கொடுத்தாலும் சரி கொடுக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இதை அவர் செஞ்சாப்படி சரியாக ஒரு 2.5-3 மாதத்தில் தினமும் வேலை இல்லாமல் அல்லாடிட்டுருப்பார். தினம் ரெகுலராக வேலை இருந்துச்சு. அதுவும் ஒன்றும் சாதாரணமான வேலை கிடையாது. கொஞ்சமாக பண்ணார். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரீசெண்டாக உள்ள ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் இந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பண்ண ஆரம்பித்தார். ஒரே வருஷத்தில் எல்லா கடனையும் அடிச்சிட்டாரு. ஓலை வீட்டில் இருந்தார் இல்லையா, இப்போ மாடி வீடு கட்டியிருக்காரு. நிறைய வீடுகளுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறார். எலக்ட்ரிஷியன் வேலையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ப்ளம்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஒயரிங்காக இருக்கட்டும், வெல்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஆளுங்க வச்சு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறார். அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதாவது ஒரு முதலாளிகிட்ட ஒரு 4 பேரில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பையன் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த கம்பெனியை கொடுத்தார். வெல்டிங் கம்பெனி இருக்குல்ல, அதை கொடுக்குறார். நான் வந்து போகிறேன், அதனால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்ச பணம், அந்த திங்ஸுக்கு மட்டும் குறைஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்குறார். இவர் அங்கேருந்து மூவ் பண்ணார். இது எப்போ தொடங்குச்சுன்னா, அவருக்கு 3வது மாதத்துலேயே இந்த வேலை தொடங்குச்சு. தினமும் அவர் என்ன பண்ணுவார்னா, பாக்கெட்லேருந்து ₹10 போட்டுகிட்டே வருவாராம். இது மட்டும்தான் அவர் பண்ணார். என்னென்னா, ₹10 தனியாக சாமிக்கு எடுத்து வச்சுப்பார். அது 30 நாள் ஆனதுக்கப்புறம் ₹900 கிட்ட வந்துடும் இல்லையா, அதை எடுத்து இல்லாதவனுக்கு, உண்மையிலே இல்லாதவனுக்கு காசாவோ இல்லை, அதாவது நம்ம யாராவது காசு கேட்டு வந்தால் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்படி காசாவோ இல்லைனா சாப்பாடாவோ கொடுத்துட்டு வரோம். இது எப்படி வேலை செய்யுமா அப்படின்னா, இது அப்படியே வேலை செய்யும். ஏன்னா இதை வந்து அந்த ஐயா மட்டும் சொல்லலை. அவர் சொன்ன உடனே மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இதை. ஏன்னா இதை பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. 1960 ஒரு கைப்பிடி அரிசி திட்டம்னு ஒன்று வந்துச்சு. பெரியவா சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்களோ அப்போல்லாம் அது தீர்றதுக்கு எளிமையாக ஒரு பரிகாரம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சமைக்கும்போது ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டுக்கணும். அதேமாதிரி ஒரு பைசா எடுத்து தனியாக போட்டுக்கணும். யாராவது இல்லாத ஒருத்தங்க யாசகம் கேட்டு வருவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த சேர்த்து வச்சுருக்கிற பைசாவையும் அரிசியும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது இருக்கிற பரிகாரத்திலேயே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பரிகாரம். ஏன்னா எப்படிப்பட்ட பாவத்தையும் கொல்லக்கூடிய சக்தி அரிசியை தானமாக கொடுக்கறதுல உண்டு. இதை அவர் அறியாமலே பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் 2.5 லட்ச ரூபா கடனில் இருந்தார்ல, அவர்கிட்ட காசு வாங்கின எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர் ஒரு சூழ்நிலையில் ஒரு தடவை அவர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பொதுவாக நான் வந்து ஜோதிடத்தையும் பரிகாரத்தையும் நம்புகிற எண்ணமே எனக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த விஷயம், அவரோட பூஜை ரூம் ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் என்னென்னா, ஒரு பெரிய உண்டியல் வச்சுருப்பார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கனாலும் ஒரு பெரிய உண்டியல் இருக்கும், அதுக்குள்ளே தினமும் காசு போடுவார் அவர். அதை வழக்கமாக வச்சுருக்கிறார். ஏன் இதை நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் உங்கள் கணக்கில் முதல்ல புண்ணிய கணக்கை எழுதணும். ஒரு மனுஷனோட தலைவிதியை உடனே மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா, தானத்துக்கு இருக்குது. 2வது எதுக்கு இருக்குன்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு தான் இருக்குது. ஒரு விவசாயி பெரியவாட்டை வந்து கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறேன், விவசாயம் அந்தளவுக்கு சரியாக இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்டதும், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருவான்னு தான். அவருக்கு குலதெய்வம் கோயில் தெரியாது. உங்கள் முன்னோர்கள் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க எல்லாம் பர்மா போயிட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க, எங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியலனதும், உன்னோட பெரிய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் போய் விசாரித்து கண்டுபிடிச்சி ஒரு பேச்சியம்மன், அது வந்து மலையில் இருக்கும், ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கும். இவர் என்ன பண்ணுவார், சுற்றி இருக்கிற அந்த முள் செடியெல்லாம் வெட்டிட்டு அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய அகண்ட விளக்கு வாங்கி வச்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு அந்த அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை இவர் கையால் பண்ணிட்டு வருவார். சில மாதங்களில் பெரியவாட்டை வந்து சொல்லுவார், என்னோடய பெருங்கடன்லாம் அடைஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எல்லாம் பெரியவங்க பண்ண ஆசீர்வாதம் தானதும் பெரியவா சொல்லுவாங்க அந்த நபர்கிட்ட. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் குலதெய்வம் கோவிலில் தீபம் எரியிறத தொடர்ந்து எரியிற மாதிரி பார்த்துக்க, உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக ஒளி வீசணும். இதில் இருக்கிற உண்மையான பரிகாரம் என்னென்னா, நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தோட அருள் வேணும். நம்ம தினமும் நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்றோம். நம்ம கஷ்டத்தை தீர்க்க ஒரு நொடியும் என்ன சொல்கிறோம், நம்ம குலதெய்வம் பேரை சொல்லி கூப்பிட்றோம். அதே மாதிரி அந்த பேப்பரில் வச்ச ₹1 இருக்குல்ல, அந்த ₹1 மட்டும் உங்கள் குலதெய்வத்தோட உண்டியலில் கொண்டு போய் போட்டால் போதும். போடணுன்னா போடலாம்,
இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். நானாக இன்னும் வச்சுருக்கேன் அந்த மாதிரி காயின். நான் வந்து ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இது வந்து என்ன செய்யும், நம்மளோட புண்ணிய கணக்கை எப்படி சீக்கிரமாக கூட்டுறது, நம்ம பிரச்சனையிலேருந்து தீர்த்துக்கிறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா தவிடு இல்லைன்னா புண்ணாக்கு, அது உங்களுக்கு ரெண்டும் கிடைக்குதா பாருங்கள். கிடைக்கலனா பிரச்சனை இல்லை, தனியாக ஒரு டம்ளர் வந்து அரிசி போட்டு சாதம் வடித்து வச்சுக்கோங்க. இந்த அரிசி சாதம் இது 3ல் எது இருக்கோ அது பெஸ்ட். எனக்கு வந்து புண்ணாக்கும் கிடைக்கும், தவிடும் கிடைக்கும். நான் இங்கே எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி இந்த தவிடு புண்ணாக்கு ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு, இல்லை ஒன்றா போட்டு கூட, பசுமாடு தினமும் வீட்டுக்கு பசுமாடு வரும், பசுமாட்டுக்கு வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்கேன். நாளைக்கு அதாவது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வைங்க. ஒரு வேளை உங்களுக்கு தவிடும் புண்ணாக்கும் கிடைக்கலன்னா இந்த சாதம் வச்சுருக்கீங்க எல்லாம் தனியாக வடித்து அதை கொட்டி நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு பசுமாடு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு வைங்க. பசுமாடு ஒரு வாய் தண்ணி குடிச்சிடுச்சு அப்படின்னா கூட ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பாவ கணக்கே எழுதாமல் வெறும் புண்ணிய கணக்கை மட்டுமே சித்திரகுப்தன் எழுதுவாராம். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ரொம்ப வந்து இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன உணவு, ஒரே ஒரு கீரை அளவு நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்குற உணவு கூட பல பக்கங்கள் வந்து அவரால் உங்களுக்கு புண்ணிய கணக்கு எழுதுகிற அளவுக்கு போயிடுமா. அந்த அளவுக்கு புண்ணியமாக அன்னைக்கு கொடுக்குற தானம். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு, நான் சொன்ன மாதிரி தவிடு புண்ணாக்கு இல்லை அரிசி சாதம் இப்படி தான் கொடுக்கணும்னு கிடையாது. அது கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அரிசியை தானமாக கொடுக்கறதுக்கு அது ரொம்ப பெரும் புண்ணியம், அதுக்கு ஈக்குவலானது. அது முடியலன்னா வாழைப்பழமோ இல்லை கீரையோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாளைக்கு கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா பானகம். நாளைக்கு வந்து பானகம் தயார் பண்ணி கொடுங்க. பானகம்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பானகம் தயார் பண்ணி உங்கள் பக்கத்து வீடு வீடு சுற்றி இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்க பெரியவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுங்க. நம்ம வந்து வெளியில் போய் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க காலில் நாளைக்கு விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணால் உங்களோட பெரும் சிக்கல்கள்லாம் தீரும். ஆயுள் நீண்ட ஆயுளாகவும் ஆரோக்கியம் எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது எதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, மார்க்கண்டேய மகரிஷிக்கு 16 வயசு தான் அப்படின்னு எழுதப்பட்டது விதி. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் வீட்டுக்கு வர ரிஷிகள்லாம் வருவாங்க, ரிஷிகள் தவசிலர்கள்லாம் வருவாங்க, ஒவ்வொருத்தர் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம், தீர்க்காயுஷ்மான் பவ, நல்ல நீண்ட ஆயுளோடு இரு. பெண்ணாக இருந்தால் தீர்க்க சுமங்கலி பவ, நல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி தானே ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படியே அவருக்கு மார்க்கண்டேய மகரிஷிக்கு தவசிலர்கள் ஒவ்வொருத்தரும் பண்ண ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நல்ல நீண்ட ஆயுளோடு இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. அது பலனாகவுமே அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விதியே மாற்றி எழுதப்படும். அதனால் பெரியவங்க காலில் நம்ம எல்லோரும் தவசிலர்களை தேடி எங்கே போகிறது, அவங்க இருக்காங்களே தெரியலன்றீங்களா? அதனால் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலும் அதே பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைக்கு குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா உங்கள் காலில் விழுந்து, நீங்கள் பெரியவங்களாக இருக்கும் பட்சத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்கள கூட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி மே 1, என்னோட மூத்த பையன் ஆத்விக் குமரனோட பிறந்த நாள். மே 1 ஒரு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தார். இங்கிலீஷ் தேதி கணக்கு பண்ணும்போது நாளைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள். அதே நேரம் என்னோட 2வது பையன் ஆதவ கிருஷ்ணா, அவர் வந்து சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தார். நாளைக்கு அவருக்கு நட்சத்திர பிறந்த நாளும் இவருக்கு தேதி பிறந்த நாளும் வருது. இங்கே எத்தனையோ தாத்தா பாட்டி இருக்கிறீங்க, அப்பா அம்மா இருக்கிறீங்க, மாமா அத்தை இருக்கிறீங்க, அண்ணன் தம்பி எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, அக்கா தங்க எல்லாம் இருக்கிறீங்க. என் பசங்க வந்து எப்போவுமே நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் எல்லார்ட்டையும் கேட்குறது ஒன்று தான். இந்த திருவள்ளுவரோட வாக்குப்படி, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோ நினை கேட்ட தாய். அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த திருக்குறளுக்கு தான் பிள்ளையை பெற்றெடுத்தப்ப பட்ட சந்தோஷத்தை விட அவனை கூடியிருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாரும் நல்ல ஒழுக்கமானவன் நல்லவன் சொல்லும்போது தான் ஒரு தாய் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த சந்தோஷத்தை கொடுத்தேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பசங்க வந்து எங்கள் 2 பேருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், நல்லவனாக நல்ல ஒழுக்க சீலம் உள்ள ஒரு மகன்களாக 2 பேரும் வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நாளைக்கு பிள்ளையார்பட்டி நான் போவேன். பிள்ளையார்பட்டியில் போய் எல்லாருக்கும், ஏன்னா எப்போவுமே நான் அவங்களோட பிறந்தநாள் வரப்போ பிள்ளையார்பட்டி போகிறது வழக்கம். உங்கள் எல்லார் சார்பாகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி
இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி தான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சிவன் கோவில், எந்த கோவில் இருந்தாலும் பிரகாரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையெல்லாம் வேணால் எத்தனை முறை வேணால் சுற்றுங்க. முடியலையா கோவில் போய் அமைதியாக ஒரு தீபம், ஏற்கனவே அங்கே தீபம் இருக்குன்னா எண்ணெயை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு உட்காந்து மனசார உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள். இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வீட்டிலையே பண்ணக்கூடிய ஒரு எளிமையானது சொல்கிறேன், நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிலவு ஒளி படக்கூடிய நேரம், அதாவது இடமா பார்த்து உட்காந்துக்குங்க. ஒரு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தாம்பாளம், அது எந்த தாம்பாளமோ இல்லை தட்டோ, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதுக்கு சென்டரில் ஒரு விளக்கு, அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு எப்பவுமே கிழக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கட்டும். நீங்கள் எல்லாருமே அந்த விளக்கை பார்த்த மாதிரி சுற்றி ரவுண்டாக உட்காந்துக்கிட்டாலும் சரி இல்லை மேற்கு பார்த்து உட்காந்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஒரு தட்டில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு நடுப்புற என்ன பண்ணுறீங்க, ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க. நில ஒளி அந்த தட்டில் இருக்க தண்ணியில் படுது, அந்த தண்ணி அந்த நில ஒளியை இழுத்துக்குது. அதை சுற்றி என்ன பண்ணுது, விளக்கு தன்னோட தீபத்தால் அந்த ஒளிரும் அந்த ஒளியால் அதையெல்லாம் உங்கள் மேலே பரப்புது. ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசுங்க. மந்திரம் சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை, நல்லா கவனிச்சிங்க. நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு எதெல்லாம் பேசினா சந்தோஷம் கிடைக்குமோ அந்த விஷயத்த பேசுங்க. இல்லை எனக்கு ஜபமாக சொல்லுங்கள், மந்திரமாக சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ, இப்போ நிலவொளி உங்கள் மேலே படணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சட்டம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, இப்போ வந்து எனக்கு வந்து பணம் தான் சார் பிரச்சனை, அது தீர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, வாசி தீரவே காசு நல்குவீர்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப அருமையான பாடல். பணம் கேட்டு சிவபெருமான் கிட்ட பாடல் பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் எத்தனை முறை படிக்கணும்லாம் விட்டுருங்க, அங்கே உட்காந்து படிக்கணும் நீங்கள், அவ்வளோதான், அது படிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கடன் தீரணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான மந்திரம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஒன்று விளக்கமாக சொல்லிட்டு இருந்தால் நேரம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுங்கிறதுக்காக சொல்லலை, அதுக்கானது கொடுத்துறேன். வேலைக்கான மந்திரம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த மந்திரத்துக்கான இதையும் கொடுத்துட்றேன். இது மாதிரி இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கும்போது இன்னும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எளிமையான ஒன்று சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒன்றா உட்காந்து கூட்டாக ராம 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 ராமன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை சிவ 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 என்ன உங்களுக்கு வருதோ, ராமன் சொன்னாலும் சரி சிவன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன சொன்னாலும் சரி. அதே மாதிரி இப்போ அந்த வழிபாடு மேலே சொன்னேன் இல்லையா, பேப்பர் வச்சு காயின் வழிபாடு, அது வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேர், உதாரணத்துக்கு உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்கள். அதாவது எங்கள் குலதெய்வம் எதுனே தெரியல, நீ யாருன்னு எங்களுக்கு காமிச்சு கொடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை எழுதி வச்சும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். ஒரு சில மாதங்கள், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள், 1 மாதமோ இல்லை மேக்ஸிமம் 2 மாதத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் வரும். ஏன் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, பொதுவாக பௌர்ணமி முழு மனசு நிறைவான நாள். அதேமாரி மனதோட மனதோட ஆன்மாவோட முழு சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அது வந்து தன்னோட முழு பலத்தையும் வச்சிருக்கக்கூடிய நாள். அன்னைக்கு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால தான் நம்ம வந்து அன்னைக்கு நான் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இதை பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் தொடங்கணும்னு இல்லை, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம்ன்றதுனால அன்னைக்கு பண்ணலாம். அதே மாதிரி சித்திரகுப்தனை ஒரு நிமிடம் நினச்சி நீங்கள் எல்லோரும் என்னென்னா, நான் மலையளவு செய்திருக்கக்கூடிய பாவங்களை கடுகளவாக எழுதுங்க, நான் கடுவளவு செஞ்சுருக்கக்கூடிய புண்ணியத்தை மலையளவு எழுதுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு தமிழ் சுலோகம் எது வேணால் சொல்லலாம், இதுதான் சொல்லணும் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. முக்கியமாக நாளைக்கு கிரிவலம் போனால் ரொம்ப நல்லது. போக முடிஞ்சால் போங்க, இல்லை அவ்வளோ கூட்டம் இருக்கும், முடியலன்னா வீட்டிலேயே உட்காந்து நான் சொன்ன மாதிரி நில ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி குறைஞ்சது ஒரு அரை மணி நேர ஜபமாவது பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான ஒரு மந்திரம், என்ன மந்திரம் அப்படின்னா, முருகனோட கந்தசஷ்டி கவசம் சுருக்கம்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். சரவண பவ ரவண பவச வனபவசர நபவ சரவ பவ சரவண வசரவணப, இந்த 6 இருக்குல்ல, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ பெரும் ஆற்றல், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெரும் ஆற்றல் கிடைக்கும். இதுக்கு ஈக்குவலானது, இதை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. சிவபெருமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசிவன் சொன்னால் போகிறோம், ராமபிரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம ராம ராமன் சொன்னால் போதும், விஷ்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகரை பொறுத்தளவுக்கு அவருக்கு தெரியும், உங்களுக்கே அவரோட பேரை சொன்னாலே போதும், விநாயகான்னு சொன்னாலே அதுவே பெரிய மந்திரம். இருந்தாலும் நீங்கள் வந்து காரிய சித்தி மாலை படிக்கலாம், இல்லைனா விநாயகர்கள் படிக்கலாம். முருகனை பொறுத்தளவுக்கு இந்த மந்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு மந்திரத்தை
அன்னைக்கு முழுசாக இந்த நில ஒளியில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். முழு ஆற்றலும் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பொதுவாக அன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஜெபத்தால் உங்களுக்கு பெரும் பொருளாதாரம், பணத்துக்கு தடை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே உங்கள் கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு ஓடும். கடன் ரொம்ப சீக்கிரமாக தீரும். நீங்கள் வேணால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.